வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் தவம். நமது தாரக மந்திரம் ஆரோக்கியமான மனிதனை உண்மையான பணக்காரன். இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் ஆரோக்கியமான மனிதர்களாக மாற்ற வேண்டும் என்பது நமது சிந்தனை. இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்க்க வேண்டும் என்றால், தலைப்பில் போட்டிருக்கிறபடி அதிகமாக செல்போனை பயன்படுத்துபவர்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். அதிகமாக லேப்டாப்பை பார்ப்பவர்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். அதிக நேரம் டிவி பார்ப்பவர்கள் இதை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். தலையை ஆடாமல் இப்படியே வைத்துக்கொண்டு பார்த்து கொண்டே வேலை செய்து கொண்டிருப்பவர்கள், ஒரே பார்வையில் ஒரே நோக்கில் அவர்கள் எல்லாம் இந்த பதிவை கட்டாயம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் கண் மிக மிக முக்கியம். நாம் கண்ணின் மீது கவனம் செலுத்துவதே இல்லை. எனவே அதிகமாக மொபைலை பார்த்து கொண்டிருப்பதால் கண்ணுக்கும் கழுத்துக்கும் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகிறது, என்னென்ன பிரச்சனைகள் உடனே வரும், எது எல்லாம் ஒரு 40-50 வயதை தாண்டி வரும் என்பதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்ச்சியே இல்லாமல் இன்றைய இளைய சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு நினைப்பு இப்போது இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இருக்கிறது. ஆனால் இது மிகப்பெரிய பாதிப்பை பின்னாடி முதுமையில் ஏற்படுத்தும் என்பதே நிதர்சனமான உண்மை. எனவே நாம் ஆரோக்கியமான மனிதர்களை உருவாக்குவோம். தொடர்ந்து பாருங்கள். இந்த மொபைலை இப்படியே வைத்து பார்த்து கொண்டிருப்பதால் கண்ணுக்கும் கழுத்துக்கும் பிரச்சனைகள் வருகிறது. முதலில் கொஞ்சம் வயசான பிறகோ அல்லது இளம் வயதிலேயோ கழுத்து வலி வர ஆரம்பித்துவிடும். நாம் கழுத்தை அசைக்காமல் இருப்பதால் அதிக நேரம் வயசாக இப்போது தெரியாது கழுத்து வலி வந்துவிடும். அதற்கு எந்த மாதிரியான உடற்பயிற்சிகளை தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் ஒரு 5 நிமிடம் செய்ய வேண்டும் என்பதையும் பார்க்கலாம். கண் சம்பந்தமான அதிகமான நோய்கள் வருகிறது. நாம் இப்போது வீட்டில் டிவி பார்த்து கொண்டிருக்கிறோம். டிவியை விட்டால் மொபைலை எடுத்து பார்த்து கொண்டிருக்கிறோம். மொபைலை விட்டால் லேப்டாப்பை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஸ்க்ரீனிலிருந்து வரக்கூடிய வெளிச்ச கீற்றுக்களை நாம் அதிகமாக பார்க்கக்கூடிய சூழ்நிலை இப்போது அதிகமாக வந்துவிட்டது. கடைத்தெருவுகளில் போனால் எல்இடி அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி அந்த கீற்று, ஒளி கீற்றை நாம் பார்ப்பதால் கண்ணுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வரும் என்றால் நிறையா வியாதிகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட வியாதிகள் எல்லாம் கண்ணுக்கு இருக்கிறதா என்பதை கூட யாரும் உணர்ந்திருக்க மாட்டீர்கள். முதலில் ட்ரை ஐ சிண்ட்ரோம், கண் உலர்ந்து போகுதல் நோய் வரலாம். அல்லது கண்ணீர் அழுத்த நோய். அது என்ன கண்ணீர் அழுத்த நோய் என்பதையும் சொல்கிறேன். அதற்கு பிறகு கண்புரை நோய் வரலாம். ரெட் ஐ டிசீஸ் வரலாம், கண் சிவப்பாக மாறுதல், அப்படிப்பட்ட நோய் வரலாம். பிறகு கண் இமைக்கும் தன்மை குறைதல். இவற்றையெல்லாம் தெளிவாக சொன்னால்தான் உங்களுக்கு புரியும். முதலில் கண் நீர் அழுத்த நோய் என்றால் என்ன அப்படின்றால், நமக்கு எப்படி இப்போ ப்ரெஷர் இருக்குது, அழுத்தம் இருக்கு இல்லையா, இரத்தத்திற்கு அழுத்தம் இருக்கிறது. இரத்த அழுத்தம் எவ்வளவு இருக்க வேண்டும் என்ற ஒரு அளவு இருக்கிறது. அதுபோல் இரத்த அழுத்தம் 70லிருந்து ஒரு 120 வரை இருக்கலாம். 80லிருந்து அல்லது 120 வரை இருக்கலாம், நார்மல் என்று சொல்கிறார்கள். அதேபோல் கண்ணும் திரவத்தால் ஆனது, நீரால் ஆனது தான் கண். அதனால்தான் அந்த கண் நீர் உள்ளே நீர் தான் இருக்கிறது. அதற்கும் ஒரு அழுத்தம் இருக்கிறது. 20லிருந்து 25 mm அழுத்தம் தான் இருக்க வேண்டும். அதையும் தாண்டி எப்போது அழுத்தம் ஏற்படும் என்றால், நாம் தொடர்ந்து மொபைலையோ டிவியையோ மானிட்டரையோ பார்த்து கொண்டே இருக்கும்போது ஏற்படலாம். இள வயதினருக்கு அவற்றை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி இருப்பதால் அவை ஏற்படுவது குறைவு. ஒரு 40 வயதை தாண்டி அவை வெளிப்படும். இதுதான் கண் நீர் அழுத்த நோய். இந்த நோய் வந்தால் என்ன செய்யும்? முதலில் பக்கவாட்டில் இருக்கக்கூடிய பார்வைகள் எல்லாம் மறையும், தெரியாது நமக்கு. நம்ம அப்போது கவனம் செலுத்த மாட்டோம். இது ரொம்ப மெதுவாகத்தான் வெளிப்படும். காலங்கள் போக போக ஒரு 5 வருடம் 10 வருடம் ஆன பிறகு முன்னாடியும் கண்ணு தெரியாமல் போயிடும். இந்த கண் அழுத்த நோயை கண்டுக்காமல் விட்டு ஒரு 20 வருடங்களுக்கு பிறகு கண் தெரியாமல் போனால் திரும்ப கொண்டு வரவே முடியாது. மிகப்பெரிய கடினம். எனவே வருடத்திற்கு ஒரு முறை நாம் சாதாரணமாக ஐ டெஸ்ட் செஞ்சோன்னா இந்த கண் நீர் அழுத்த நோய் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுவுமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து கண் ட்ரை சிண்ட்ரோம். இந்த கண் நாம் அதிகமாக பார்த்து இவற்றை இமைத்து அவற்றிற்கு ஓய்வு கொடுக்க வேண்டும், ரெஸ்ட் கொடுக்க வேண்டும். நாம் பார்க்கும்போது, இயற்கைகளை பார்க்கும்போது நம் கண் சிமிட்டும். அது நல்லது. மிகப்பெரிய அருமையான பசுமை நிற இயற்கையை பார்ப்பது தான் கண்ணிற்கு ஊட்டச்சத்து. நாம் எல்லாம் எங்கே போய் பசுமையை பார்க்கிறோம்? வாரத்திற்கு ஒரு முறை எங்காவது போய் பசுமையை பார்க்கிறோமா? இல்லை.
வீட்டிலேயே அடைந்து கிடக்கிறோம், ஆஃபீஸிலேயே அடைந்து கிடக்கிறோம். நமக்கு பசுமையெல்லாம் இந்த மொபைல் தான். மொபைலில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும். கண்ணுக்கு உணவு இன்றி போய்விடுகிறது. கண்ணுக்கு மிகப்பெரிய உணவு பசுமை. பசுமையான நிறங்களையும் பசுமையான இயற்கை சூழலையும் பார்த்து ரசிக்க ரசிக்க கண் மிக குளிர்ச்சி அடைகிறது. கண்ணிற்கு அதுதான் உணவு. அவற்றை நாம் செய்ய தவறிவிட்டோம். வாரம் ஒரு முறையாவது இயற்கையான சூழலுக்கு வெளியிலே சென்று வாருங்கள். அப்படி அந்த ஸ்க்ரீன்லேருந்து வரக்கூடிய வெளிச்சங்களை தொடர்ச்சியாக சிமிட்டாமல் பார்த்து கொண்டிருப்போம். உங்களுக்கு தெரியாது, நீங்கள் மொபைலை பார்க்குறப்பவும் டிவி பார்க்குறப்பவும் லேப்டாப் பார்க்குறப்பவும் நம்மளுடைய கண் சிமிட்டுவதில்லை, அப்படியே இருக்கும், உறைந்து போய்விடும். அதனால் ட்ரை சிண்ட்ரோம் அந்த டிசீஸ் வர ஆரம்பிக்கலாம். பிறகு கண் இமைக்கும் தன்மை குறைபடலாம். எப்படின்னா, இப்போ நார்மலாக ஒரு தூசி கண்ணில் படப்போகுதுன்னா அதுக்கு முன்னாடி இமைக்கணும், இமைத்து அதை தடுக்கணும். அந்த விதமான இமைக்கும் தன்மை குறைபாடு. நீங்கள் பைக்கில் போயிட்டுருக்கிறப்ப கண்ணாடி போடாமல் போனீங்கன்னா இமைக்கும் தன்மை குறைபாடாக இருந்தால் அதிகமாக தூசிகள் வரும். அந்த பிரச்சனை வந்ததுன்னா உங்கள் கண்ணில் அடிக்கடி தூசிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதுவும் அதிகமாக மொபைல் பார்ப்பதால், அதிகமாக பார்த்து கொண்டே இருப்பதால், கூர்மையாக அருகிலே வைத்து பார்த்து கொண்டே இருப்பதால் இந்த இமைக்கும் தன்மை, கண் இமைக்கும் தன்மை நோய் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கண்புரை ஒரு 60-70 வயதிற்கு மேல்தான் வர வேண்டும். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய தலைமுறைக்கு கண்புரை நோய் என்றால் என்ன? அது ஒரு நோய் கிடையாது, குறைபாடு. டிசீஸ் கிடையாது, டிசார்டர். அதை நீக்க முடியும். நம்ம கண்ணாடி போட்டால் அப்படி ஒரு லென்ஸ் இருக்கோ அது மாதிரி கண்ணுக்கு மேலே சதை வளர்றது கிடையாது கண்புரை நோய். கண்ணுக்கு உள்ள ஒரு லென்ஸ் மாதிரி இருக்கும். அது நமது வெளிச்சத்தை வாங்கி பிரதிபலித்து நமக்கு இமேஜாக, படமாக, காட்சியாக தருகிறது. அந்த லென்ஸ் உள்ளே இருக்கு இல்லையா, கண்ணுக்கு உள்ளே இருக்கிற லென்ஸ் கொஞ்சம் காலம் போக 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 அது மங்கிடும். ஒளியை உணரக்கூடிய, ஒளியை தாங்கக்கூடிய ஒரு சக்தியை இழந்து மங்கிடும். இப்போ சூரிய கதிர் நேர கண்ணில் பட்டால் கண்ணு கூச ஆரம்பிச்சிடும். காரில் போகிறப்ப ஹெட்லைட் போட்டால் கண்ணு கூச ஆரம்பிச்சிடும். பைக் ஓட்ட முடியாது. இது முன்பெல்லாம் ஒரு 60-70 வயசுக்கு மேலே தான் அந்த கண்புரை நோய் வந்தது. ஆனால் இப்போது இளைஞர்களுக்குமே வருவது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. காரணம், நாம் எல்லாம் திரும்ப மொபைல், லேப்டாப், டிவி எல்லாம் அதிலே தான் இருக்கும் நாள் முழுக்க. இதுதான் கண்புரை நோய். அது ஒரு குறைபாடு. அது என்ன பண்ணுவாங்கன்னா, மிக எளிமையாக அறுவை சிகிச்சை செய்து மாற்றிடுவாங்க. ஒரு 3 நாளில் மாற்றிடுறாங்க. இப்போ கண்ணுக்குள்ளே அந்த லென்ஸை ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. பிறகு அந்த புரை மாதிரி இருக்கு இல்லையா, அதை ரிமூவ் பண்ண உடனே அது புதுப்பித்தல் ஆரம்பித்து திரும்ப சரியாக செயல்பட ஆரம்பித்து விடும். நமது முடி நரைக்கிற மாதிரி தான். வயசான உடனே நரைக்கும். சிலவங்களுக்கு இளம் வயதிலேயே 50 வயசுலேயே நரைச்சிடுறது. சிலவங்களுக்கு 70 வயசு 80 வயசானாலும் நரைக்கிறது இல்லை. அது மாதிரி தான் இந்த கண்புரை நோய். இதுவும் இப்போது இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து கொண்டு இருக்கிறது. இப்படி நான் சொல்லாத அப்புறம் ஐ ரெட் டிசீஸ், கண் சிவந்து போகிறது. காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னா சிவந்துடும். காலையில் ரொம்ப நேரம் தண்ணியில் நீங்கள் குளிச்சிங்கனாலோ, கடல் நீர்லையோ அல்லது கேணியிலையோ அல்லது ஆற்றுலையோ ரொம்ப நேரம் தண்ணியில் குளிச்சிங்கனாலோ கண் ரெட் ஆகிடும், சிவப்பாயிடும். இது ஐ ரெட் டிசீஸ். இது நார்மலாக இப்போது அதிகமான பேருக்கு வந்து கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் கண்ணினுடைய தன்மை அதற்கு ஓய்வு கொடுப்பதில்லை. நைட்டு 12 மணி வரை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி லைட்டை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம மொபைலை பார்க்குறோம். அது மிகப்பெரிய தவறு. ஏனென்றால் இதிலிருந்து வரக்கூடிய வெளிச்சம் அப்படியே கண்ணில் படும். அதனால் அந்த மாதிரியான நோய்களும் வரலாம். எனவே கண்ணை பற்றியான ஒரு கவனம் நமக்கு மிகப்பெரிய அவசியமாக ஒன்றாக இருக்கிறது. இவற்றையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டு நான் சொல்லக்கூடிய இந்த 2 பயிற்சிகளை நீங்கள் செய்தீர்கள் என்றால், அதிகமாக மொபைல் பார்ப்பவர்கள் இளமையில் வரக்கூடிய இந்த பிரச்சனைகளிலிருந்து, கண் சம்பந்தமான பிரச்சனைகள், கழுத்து சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து தீர்வு கிடைக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் குழந்தைகளையும் தினந்தோறும் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் தினந்தோறும் இந்த பயிற்சியை செய்யுங்கள், நலம் பெறுங்கள். அந்த பயிற்சி என்ன என்பதை பார்க்கலாம். முதலில் கழுத்திற்கு காலையில் எழுந்தவுடன் ஒரு 5 நிமிடம் நான் சொல்லக்கூடிய இந்த பயிற்சியை செய்தீர்கள் என்றால் கழுத்து சம்பந்தமான நோய்கள் வராது. ஏனென்றால் இந்த கழுத்து மூலமாக தான் மூளையிலிருந்து போகக்கூடிய அனைத்து நரம்புகளும் போகிறது. இந்த கழுத்து மிகப்பெரிய முக்கியம். ஏனென்றால் இந்த கழுத்து இருக்கு இல்லையா, இந்த கழுத்திலிருந்து நமது உடலில் உள்ளுறுப்புகளில் இருக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பிகள், 9 நாளமில்லா சுரப்பிகள் இருக்கிறது. முக்கியமான ஆர்கன்ஸ் இருக்கிறது, உடல் உறுப்புகள், இதயம், நுரையீரல், கல்லீரல், சிறுநீரகம், கணையம்,
விந்தணு, அண்ட சுரப்பி, இப்படி முக்கியமான ஆர்கன்ஸும் முக்கியமான நாளமில்லா சுரப்பிகளுக்கும் கட்டளையை எடுத்து செல்வது, மூளை விடக்கூடிய கட்டளையை எடுத்து செல்லக்கூடியது இந்த நரம்புகள் தான். முதுகு பின்பு இந்த 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 இது வழியாக செல்லக்கூடிய, கழுத்து வழியாக செல்லக்கூடிய நரம்புகள். அந்த நரம்புகளை நாம் பாதுகாப்பாக வைக்க வேண்டும். இப்போ கையை தூக்குங்க அப்படின்னா மூளையிலிருந்து இந்த நரம்புகள் வழியாக கட்டளை போய் இந்த கையை தூக்குகிறோம். அப்படிப்பட்ட இந்த கழுத்தை நாம் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கான உடற்பயிற்சி தினமும் நீங்கள் அதிகமாக செய்ய தேவையில்லை. நமது சின்ன சின்ன சோம்பேறித்தனம்தான், இளமையில் செய்யக்கூடிய சோம்பேறித்தனம்தான் முதுமையில் அது மிகப்பெரிய பிரச்சனையை வந்துவிடுகிறது. முதுமையானவர்கள் அனுபவிக்கக்கூடிய சில தாங்க முடியாத பிரச்சனைகளை நீங்கள் கேட்டால்தான் உணர முடியும். என்னால் அனுபவம் தான் சிறந்த ஆசான் என்று ஏன் சொல்கிறார்கள்? இப்போ சொன்னால், இளமையில் சொன்னால் போங்க வந்தால் பார்த்துக்கிறலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் முதுமையில் இருப்பவர்கள் எவ்வளவு துன்பப்படுகிறார்கள் என்பதை நீங்கள் அருகில் போய் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மிக கொடியது. இப்போது பயிற்சியை பார்ப்போம். முதலில் கழுத்தை வலப்புறம் இடப்புறம் மெதுவாக ஒரு 20 முறை செய்யுங்கள். பிறகு ஒரு 20 முறை செய்யுங்கள். பிறகு அரைவட்டம் 1 2 3 மெதுவாக செய்யுங்கள். அரைவட்டம், முழுவட்டம் சுற்றக்கூடாது. முழுவட்டம் சுற்றுவது மிகப்பெரிய தவறு. நிறைய பேர் கழுத்திற்கு உடற்பயிற்சி செய்கிறேன் என்று இப்படி கழுத்தை அம்மிக்கல்ல மாவாட்டுற மாதிரி ஆட்டுறாங்க. அது மிகப்பெரிய தவறு. நீங்கள் உடற்பயிற்சி வல்லுநர்களிடமும் யோகா முறையாக கற்றுக்கொண்டவர்களிடமும் கேட்டீர்கள் என்றால் சொல்லுவார்கள், அது தவறு. அரைவட்டம் தான் சரி. அரைவட்டம் இப்படி. பிறகு கழுத்தை இப்படி செய்து இப்படி அரைவட்டம். இந்த 4ஐயும் வலது இடது மேலே கீழே அரைவட்டம், இந்த பயிற்சிகளை நீங்கள் தினம்தோறும் காலையிலும் மாலையிலும் 5 நிமிடம் செய்யுங்கள். கழுத்து சம்பந்தமான பிரச்சனைகளை போக்கிவிடலாம். பிறகு கண்ணிற்கு மிக எளிய உடற்பயிற்சிகளை நீங்கள் செய்து வந்தாலே போதும். முதுமையில் நாம் கண் விழிப்புடனும் விழிப்புணர்ச்சியினரும் இருக்கும். அதற்கு கண்ணிற்கும் கழுத்தை போலதான் வலது இடது மெதுவாக செய்யுங்கள். ஒரு 20 முறை வலது இடது வலது இடது. பிறகு மேலே கீழே மேலே கீழே ஒரு 20 முறை செய்யுங்கள். பிறகு கண்ணை அரைவட்டம் வலது இடது அரைவட்டமாக சுற்றுங்கள். கண்ணை முழுவட்டமாகவும் சுற்றலாம். மேலே வலது கீழே இடது மேலே வலது கீழே இடது, இப்படி முழு வட்டமாகவும் கண்ணை சுற்றலாம். அந்த கருவிழியை அசைப்பதன் மூலம் கருவிழிக்கு நாம் உடற்பயிற்சி கொடுக்கிறோம். கண்ணிற்கு யாருமே உடற்பயிற்சி கொடுப்பதில்லை. திரும்ப அப்படியே ஆன்டி கிளாக்வைஸ். பிறகு கண்ணை இறுக்கமாக மூடி திறங்கள் ஒரு 20 முறை. பிறகு கையை நன்றாக தேய்த்து சூடு வரும்படி செய்து கண்ணில் வையுங்கள். ஒரு 20 முறை. கணிப்பொறியில் கம்ப்யூட்டரில் வேலை செய்பவர்கள் 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை கண்ணை மற்ற இடங்களை நோக்கி பாருங்கள். ஒரே அந்த கம்ப்யூட்டருடைய ஸ்க்ரீனையே பார்க்காதீங்க. உங்களுடைய பார்வையை திசை திருப்புங்கள் 1 மணி நேரத்திற்கு ஒரு நேரம். பிறகு ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு நேரம் நாம் சொல்லிக் கொடுத்த இந்த கழுத்து உடற்பயிற்சியை செய்யுங்கள். அப்போதுதான் இந்த கணிப்பொறியிலேயே வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் பிற்காலங்களில் கழுத்து வலி கண் பிரச்சனையில் இருந்து நீங்கள் விடுபடுவீர்கள்.